ஹலோ. இன்னைக்கு லஞ்ச் காம்போல வந்து இப்போ மாங்காய் சீசன் பாருங்க. அதனால கண்டிப்பா ஒரு 2 முறையாவது நான் இந்த மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணிடுவோம். ஆத்துல எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இன்னைக்கு அந்த மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு அரைச்சி விட்டு ஒரு சாம்பார், அப்புறம் கோஸு நல்லா பொடியா நெருக்கி கலர்ஃபுல்லா கொஞ்சம் பட்டாணி கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு கறி, அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரசம், அப்புறம் பசலைக்கீரை வாங்கிருப்போம். அது ரொம்ப நல்லதுன்ற உடம்புக்கு. அது வெறுமனை மசிக்க போறேன். அதான் இன்னைக்கு லஞ்சுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சாம்பார் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்க. என்னன்னா, ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி அடுப்புல ஏத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு 7 பேர் சாப்பிடலாம். அந்த திட்டத்துக்கு நான் பண்ண போறேன். அப்புறம் வெந்த பருப்பு ஒரு 1/2 டம்ளர் பருப்பை வேக விட்டு வச்சிருக்கேன் பாருங்க. கிளிமூக்கு மாங்காய் போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப புளிக்காது உங்களுக்கு, அதே சமயம் கொஞ்சம் ஃபிளேவரா இருக்கும் பாருங்க. அதனால அது ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 6 கத்திரிக்காவை இந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும்ல, உரு தெரியாது. அதனால இப்படி கட் பண்ணிட்டு ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன். முருங்கைக்காய் கிடைச்சது நல்லா, சரி அதனாலதான் இது பண்ணலான்னு பண்றேன் இன்னைக்கு. முருங்கைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரைச்சி விடுறதுக்கு பாருங்க மிளகா, கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, தாளிச்சு கொட்டை, கடுகு, எண்ணெய், மஞ்சப்பொடி, அரைக்கிறதுக்கு தேங்காய், அவ்வளவுதான். இப்ப பாருங்க ஜலம் கொதிக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த முருங்கைக்காவை போட்டு விடுறேன். இது கொஞ்சம் அரை வேக்காடு ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாங்காவையும் கத்திரிக்காவையும் போட போறேன். மஞ்சப்பொடி நல்லா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். மற்ற காய்கறி போடுச்சு உப்பு போடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கிளிமூக்கு மாங்காய் கிடைக்கல, வேற புளிச்ச மாங்காய் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளியை போட்டுக்கணும். நிறைய புளிப்பாயிடும் இல்லாட்டா. ஒரு 2 பச்சை மிளகாய் அப்படியே கிள்ளி போடுறேன். இந்த பாருங்க பசலைக்கீரை அந்த மாதிரி பொடியா நெருக்கியிருக்கேன். இது வெறுமனை தான் வசிக்க போறேன் பருப்பை போட்டு. மஞ்சப்பொடி, உப்பு கொஞ்சோண்டு பார்த்து உப்பு போடுவோம், கீரைக்கெல்லாம் ரொம்ப தாங்காது. இப்போ அடுத்து கறியை போட்டுடலாம். இதுக்கு நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில தான் பண்ண போறேன். நல்லா ஃப்ளேவரா இருக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் 1 கிலோ திட்டத்துக்கு பண்ண போறேன் கறியை, அதனால 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். உளுத்தம் பருப்பு, இந்த கோஸை பாருங்க சாப்பர்ல போட்டு நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அலம்பிட்டு இந்த மாதிரி நறுக்கியாச்சு. ஏன்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும். அதனால இதோட இந்த ஃப்ரோசன் பட்டாணி அதை போட்டு விடுறேன். கலர் போட்ட பட்டாணி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னாக்கா அந்த கலர் இதுல இறங்கிடும். நம்ம இது கலர்ஃபுல்லா பண்ண போறோம் இன்னைக்கு, அதனால தான் நான் அப்படி பண்றேன். கேரட் கூட நான் இதுல போட போறல, தனியா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதை கடைசியில தான் கலப்பேன், ஏன்னா கலர் மாறிடும். இந்த கறியை நான் ஒரு 20 இயர்ஸ் பேக் எங்க சின்ன மாமியார் புள்ள கல்யாணத்துல பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து நான் வந்து ஒரு இந்த பட்டாணி சீசன் அப்போ ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிடுவேன். நல்லா இருக்கும். 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிடுவேன். கண்ணுக்கே ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இதுல நான் மஞ்சப்பொடி போட போறது இல்லை, ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயிட்டு, கிரீனு, ஆரஞ்சு நல்லா தெரியும், அழகா இருக்கும். இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஆனா இது பக்கத்துலேயே நின்று கலரிண்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா சாப்பர் இருந்தா, இல்லாட்டா இந்த கேரட் சீவர்ல கூட நீங்க சீவி வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். இன்னும் நியூட்ரிஷியஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமா இந்த முருங்கைக்காய் பாருங்க வெந்துன்னு இருக்கு. இப்போ வந்து நான் இந்த மாங்காவை சேர்க்க போறேன். அடுத்து இந்த கத்திரிக்காவும் போட்டுடலாம். பச்சையா கொஞ்சம் கருவேப்பிலை. இப்பதான் நான் இந்த உப்பை போட போறேன். நல்லா இந்த காய்க்கு தக்கின உப்பை போட்டுருவோம். அப்புறம் குழம்பு கொஞ்சோண்டு போட்டுப்போம். இப்போ இந்த கறிக்கு 2 பச்சை மிளகாவும் தேங்காவும் போட்டு நல்லா சதைச்சு அரைச்சுன்னு வந்துடுவோம். சாம்பாருக்கு வறுத்துடலாம். பெருங்காயத்தை போட்டுறேன் ஃபர்ஸ்ட். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1.5 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். இதை வறுத்துப்போம். அந்த குழம்புக்கு தக்கின காரம் ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன். அதனால இதை வறுத்துட்டேன். இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். ஆறின உடனே அரைக்கலாம். இப்போ இதை ஆறிடுத்து சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் இதை பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் தேங்காய் போட்டு அரைப்போம். இந்த சாம்பார் பாருங்க எல்லாம் வெந்துடுத்து. மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்துடுத்து. இப்போ இந்த மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் அரைச்சுன்னு வந்து இல்லையா, அந்த பொடியை இப்போ இதில் போட்டுருவோம். அப்புறம் அதுலயே தேங்காயை போட்டு அரைக்க போறேன். ஏன்னாக்க அதோட சேர்த்து அரைக்கிறதோட இது மாதிரி பொடி போட்டு பண்ணும்போது நல்லா இருக்கும் ஃப்ளேவர். கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் இந்த தேங்காவை போய் அரைச்சுட்டு வரேன். இப்போ இந்த தேங்காவை பாருங்க வழுபூனை அந்த பொடி பண்ணோம் இல்லையா, அதுலேயே போட்டு அரைச்சுன்னு வந்துட்டேன். இப்போ அதில் போட்டுருவோம். இது கொஞ்சம் ஜலத்தை விட்டு அலம்பி அதில் விட்டு விட்றேன். நல்லா கலந்துரும். இப்போ இது ஒரு 4 கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் பருப்பை கொட்டி இறக்க வேண்டியதுதான். மட்டா பருப்பு போட்டால் போதும், ஏன்னா அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா. இது கொதி வரட்டும். இப்போ இந்த காய்க்கு தக்கின உப்பு தான் நான் போட்டேன். இப்போ குழம்புக்கு குறை உப்பை போட்டுடலாம். இந்த கறி பாருங்க பிரட்டின்டே இருக்கேன். இதில் ஜலமே இல்லை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம
கட் பண்ணிட்டு போடுறோம், அலம்பிட்டு கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை போட்டேன்னா அதுல இருக்கிற ஜலமே போதும். சின்னதா அடுப்பை வச்சுட்டு நான் அதை கலரி விட்டுட்டே இருக்கேன் பக்கத்துல. அப்பதான் அந்த கலர் வந்து மாறாம இருக்கும். இதுல இப்போ ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த பருப்பை போட்டுருவோம். இப்போ குழம்பு இறக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு வெந்தய பொடி எப்பயும் போடுவேன். அதில் அரைச்சி வச்ச வெந்த பொடியை அரைக்கும் போது கொஞ்சம் வறுத்து அரைச்சோம். பட் இறக்கச்சே நான் கொஞ்சம் போடுவேன், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு பச்சையாக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுப்பை நிறுத்திடுறேன். குழம்பு ரெடி. அப்புறம் தாளிச்சு கொட்டலாம். இப்போ பாருங்க, இது நல்லா வெந்துருத்து. சிம்மிலேயே வச்ச இந்த குழம்பு எல்லாம் ஆற மட்டும் அது பாட்டுக்கு வெந்துருக்கு. அப்பப்போ கலரி விட்டுருக்கு. அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை பாருங்க. இப்போ வேக வச்ச கேரட்டை அதில் போட்டுருவோம். கருவேப்பிலை, அப்புறம் தேங்காவும் பச்சை மிளகாவும் இதை நான் சதைச்சி வச்சிருக்கேன் மிக்சியில். அதை போட போகிறேன். கொஞ்சம் பெருங்காயம் இறக்கிறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்க, இந்த கொத்தமல்லியை பொடியை அதில் கட் பண்ணி போட்டுருவோம். சிலருக்கு இந்த கோஸோட ஸ்மெல் பிடிக்காது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா அவ்வளோ துண்டு இஞ்சியை எடுத்து தோலை சீச்சுட்டு நல்லா ஒரு கல்லால் சதைச்சிட்டு என்ன பண்ணுவோம், இதுல போட்டுருங்க. அப்புறம் இது வெளில எடுத்து போட்டுடலாம். இது வேகும் போதே போட்டாக்க அந்த ஸ்மெல்லாம் போயிடும். அவ்வளோதான், கறி ரெடி. பார்த்தீங்களா, ரொம்ப கலர்ஃபுல்லான கறி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பாலக்கீரை பாருங்க நல்லா வெந்துடுத்து. இதை மசிச்சுடலாம். இதில் இருக்க ஜலத்தை வடிச்சிடணும். இதை நல்லா இந்த மத்தால மசிச்சுருவோம். நான் கொஞ்சோண்டு அரிசி மாவு விடுவேன், அப்பதான் சேர்ந்தா மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் அரிசி மாவு விட்டு இந்த வடிச்சோம் பாருங்க, இந்த கீரையிலேருந்து ஜலம் அதுலயே நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை விட்டுடலாம். இப்போ இதுல வெந்த பருப்பு ஒரு 2-3 கரண்டி இருக்கு, அது போட்டுடலாம். நல்லா கட்டி பெருங்காயம் முதலே போட்டுக்கலாம். நான் போடலை இப்போ, அதனால இப்போ இந்த தூள் பெருங்காயத்தை தான் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். கீரையை இறக்கிடுறேன். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடுவோம். சாம்பாருக்கும் கீரைக்கும் தாளிச்சு கொட்டிட்டு ஆச்சு வேலை. இப்போ எண்ணெய் காஞ்சு கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தாளிச்சு கொட்டிடுறேன். சாம்பாருக்கு கடுகு, 2 மோர் மிளகா போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். மோர் மிளகா தாளிச்சா நல்லா வாசனையாக இருக்கும். இது ஆற்றுல போட்டது. எல்லாரும் இந்த லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.